ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பேக் ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஆக்டரோட கம்பேக்கோ ஸ்போர்ட்ஸ்மேனோட கம்பேக்கோ இல்லை, ஒரு சிட்டியோட கம்பேக். கிரீன்ஸ்பர்க் அமெரிக்கன் ஸ்டேட்டான பென்சில்வேனியாவில் இருக்க ஒரு சிட்டி. May 4th 2007 இந்த நேஷனல் வெதர் சர்வீஸ் கிரீன்ஸ்பர்க்கில் இருக்க மக்களுக்கு ஒரு வார்னிங் எமர்ஜென்சி பாஸ் பண்ணுறாங்க. அந்த வார்னிங்கில் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு வரலாறு காணாத ஒரு சூறாவளி வந்து நம்ம எதிர்கொள்ள போகிறோம். ஃபார்ச்சுனேட்லி இந்த எமர்ஜென்சினால அங்கேருந்து எல்லா மக்களுமே ஒரு சேஃபான இடத்துக்கு மூவ் ஆன் ஆகிட்டாங்க. மக்கள் எல்லாரும் என்னதான் ஒரு சேஃபான இடத்துக்கு மூவ் ஆன் ஆயிருந்தாலும் இந்த கிரீன்ஸ்பர்க் டொர்னாடோ ஒரு வரலாறு காணாத சூறாவளி. இதோட நீளம் மட்டுமே 1.7 மைல்ஸ், இதோட வேகம் 208 மைல்ஸ் per hour. இது இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இதோட நீளம் மட்டுமே அந்த கிரீன்ஸ்பர்க் சிட்டியை விட பெருசு. இது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சுன்னா, இந்த சூறாவளியால் மொத்த கிரீன்ஸ்பர்க் சிட்டியுமே 95% கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு. இந்த சூறாவளினால அங்கிருந்த மக்கள் இதுலேருந்து எழுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ரீபில்டிங் ஆஸ் எ கிரீன் டவுன். இந்த மிகப்பெரிய இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கிரீன்ஸ்பர்க்கில் எல்லா பில்டிங்குமே ஹையஸ்ட் சஸ்டைனபிலிட்டி டிசைனோட கட்டுனாங்க. எல்லா பில்டிங்க்குமே லீட் பிளாட்டினம் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்தாங்க. விண்ட் டர்பின்ஸை சிட்டி ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி கிரீன்ஸ்பர்க்கு தேவையான எனர்ஜி கோல்ஸை அச்சீவ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் கிரீன்ஸ்பர்க் அமெரிக்காலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு கார்பன் நியூட்ரல் ஹாஸ்பிட்டலை வந்து பில்ட் பண்ணாங்க. இதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்பும். நம்ம எதிர்பார்க்காத எது வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து நம்ம எப்படி திரும்ப வரமோ அதில் தான் நம்ம சக்ஸஸ் இருக்குது.